சிவபுராணம் அத்தியாயம் 1. சிவபுராணத்தின் மகத்துவம். ஷௌனகா கூறினார். மிகுந்த அறிவு கொண்ட சூதரே, அனைத்து தத்துவக் கொள்கைகளையும் அறிந்த என் ஆண்டவரே, தயவு செய்து புராணங்களின் சாரத்தை எனக்கு விரிவாகச் சொல்லுங்கள். நல்ல நடத்தை, நல்ல பக்தி மற்றும் பகுத்தறிவு சக்தி எவ்வாறு செழித்து வளர்கின்றன? நல்ல மனிதர்களால் தாழ்ந்த உணர்வுகள் எவ்வாறு அகற்றப்படுகின்றன? இந்த கொடூரமான கலி யுகத்தில் அனைத்து உயிரினங்களும் கிட்டத்தட்ட அசுர குணம் கொண்டவையாகிவிட்டன. இதற்கு பரிகாரம் செய்வதற்கான பயனுள்ள முறை என்ன? இப்போது மிகச்சிறந்த பரிபூரண சுகத்தை அடைவதற்கான மிகச்சிறந்த வழி, புனித குணங்களில் மிகவும் புனிதமானது பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் பயிற்சி எது? களங்கமற்ற மனம் கொண்ட ஒருவர் சிவனை அடைய உதவுவது எது? சுதா கூறினார். முனிவர்களில் முதன்மையானவரே, நீங்கள் கேட்க விரும்புவதால் நீங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர். எனவே புனிதமான புராணங்களில் மிகப் பெரியதைப் பற்றி நான் புத்திசாலித்தனமாகச் சிந்தித்து உங்களுக்கு சொல்வேன். அன்பே, அனைத்து மதக் கோட்பாடுகளிலிருந்தும் உருவான அந்த தெய்வீக சர்வரோக நிவாரணியை கேளுங்கள். இது உண்மையான பக்தியை அதிகரிக்கிறது மற்றும் சிவனின் மகிழ்ச்சிக்கு உகந்ததாக இருக்கிறது. இது கால மலைப்பாம்பின் மரண பெரும் பயத்தை அழிக்கிறது. ஓ முனிவரே, இது முன்னர் சிவனால் விவரிக்கப்பட்ட உன்னதமான சிவபுராணம். கலியுகத்தில் மக்களின் நலனுக்காக வியாச முனிவர் சனத்குமார முனிவரால் அறிவுறுத்தப்பட்டதன் பேரில் மிகுந்த மரியாதையுடன் இதைச் சுருக்கியுள்ளார். முனிவரே, குறிப்பாக கலியுக மக்களின் மனதை தூய்மைப்படுத்த சிவபுராணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. முந்தைய பிறவியில் பெரும் புண்ணியங்களை சேகரித்த புத்திசாலி மற்றும் மிகவும் அதிர்ஷ்டசாலி மட்டுமே அதன் பக்கம் ஈர்க்கப்படுவார். இந்த சிவபுராணம் புனித புராணங்களில் மிகப் பெரியதும் உன்னதமானதும் ஆகும். இது சிவனின் வடிவம், இவ்வுலகில் சேவை செய்யப்பட்டு உணரப்பட வேண்டியது. இதை படிப்பதாலும் கேட்பதாலும் நல்ல மனிதர் மிகவும் பக்தியுள்ளவராக மாறுகிறார். எல்லா வகையிலும் அவர் உடனடியாக சிவலோகத்தை அடைகிறார். எனவே இதை படிக்க ஆண்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் விரும்பத்தக்கது. இதை கேட்பதில் அன்பான அக்கறை அனைத்து விரும்பிய முடிவுகளையும் தருகிறது. சிவனின் இந்த புராணத்தை கேட்பதன் மூலம் ஒரு மனிதன் பாவமற்றவனாகிறான். அனைத்து பரந்த உலக இன்பங்களையும் அனுபவித்த பிறகு அவன் சிவலோகத்தை அடைவான். சிவனின் கதையை கேட்பதன் மூலம் மட்டுமே ஒரு மனிதன் ராஜசூய யாகம் மற்றும் 100 அக்னிஷ்டோமங்களைச் செய்ததன் பலனை பெறுகிறான். ஓ முனிவரே, புனித புராணங்களில் உன்னதமான சிவபுராணத்தை கேட்பவர்கள் வெறும் மனிதர்களாகவே இருந்து விடுகிறார்கள். அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி சிவனின் ஒரு வடிவமான ருத்ரனின் வெளிப்பாடுகளாக கருதப்பட வேண்டும். அந்த புராணத்தை கேட்டு அதை ஓதுபவர்களின் கால்களில் படிந்திருக்கும் தூசியை புனித மையங்களுக்கு இணையாக கருதுபவர்கள் ஞானிகள். முக்தியின் இருக்கையை அடைய விரும்புவோர் எப்போதும் புனிதமான சிவபுராணத்தை மிகுந்த பக்தியுடன் கேட்பார்களாக. ஓ முனிவர்களில் உன்னதமானவரே, அவரால் அதை எப்போதும் கேட்க முடியாவிட்டால் அவர் தனது மனதை முழுமையாக கட்டுப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் அதை கேட்கட்டும். யாராவது தினமும் அதை கேட்க முடியாவிட்டால், ஓ முனிவரே, புனித மாதங்களில் அவர் சிவபுராணத்தை கேட்கட்டும். அந்த புராணத்தை ஒரு முகூர்த்தம் 48 நிமிடங்கள், அதில் பாதி நேரம், அந்த காலத்தின் கால் பகுதி அல்லது ஒரு கணம் கூட கேட்பவர்கள் எந்த துன்பத்தையும் சந்திக்க மாட்டார்கள். முனிவர்களின் தலைவனே, அந்த புராணத்தை கேட்பவன் கர்மவினைகள் எனும் பெருங்காட்டை, கட்டுப்பாட்டுச் செயல்கள் எரித்த பிறகு உலக இருப்பு எனும் பெருங்கடலை கடக்கிறான். முனிவரே, அனைத்து தானங்கள் மற்றும் அனைத்து யாகங்களிலிருந்தும் கிடைக்கும் புண்ணியம் சிவபுராணத்தை கேட்ட பிறகு நிலைபெறுகிறது. குறிப்பாக கலி யுகத்தில் மனிதர்கள் விடுதலை அடைய சிவபுராணத்தை கேட்பதை விட சிறந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை. புராணத்தை கேட்பதும் சிவனின் நாமங்களை சொல்வதும் கல்பமரம் ஒருவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவது போல பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கலியுகத்தின் தீய எண்ணம் கொண்டவர்களின் நன்மைக்காக நல்லொழுக்கமற்ற நடத்தையை இழந்த சிவபெருமான் சிவபுராண வடிவில் அமிர்தத்தை உற்பத்தி செய்துள்ளார். அமிர்தம் அருந்தும் தனி மனிதன் அழியாதவனாகவும் முதுமையடையாதவனாகவும் மாறுகிறான். ஆனால் சிவனின் தெய்வீகக் கதையின் அமிர்தம் குடித்தால் முழு குடும்பத்தையும் அழியாதவனாகவும் முதுமையடையாதவனாகவும் ஆக்குகிறது. சிவபுராணரின் புனிதப்படுத்தும் கதையை எப்போதும் நாட வேண்டும், நிச்சயமாக அப்படித்தான். சிவபுராணத்தை கேட்பதன் மூலம் மட்டுமே அவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தால் சிவபெருமான் இதயத்தில் நிலைத்திருக்கும் போது ஏற்படும் பலனை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? இந்த படைப்பு 7 சம்ஹிதைகளாக தொகுப்புகள் பிரிக்கப்பட்ட 24,000 வசனங்களை கொண்டுள்ளது. 3 வகையான பக்தி: 1 தியானம், 2 பிரார்த்தனை ஓதுதல் மற்றும் 3 வழிபாடு மற்றும் சேவை செயல்கள் இதில் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளன. இதை மிகுந்த மரியாதையுடன் கேட்க வேண்டும்.
முதல் தொகுப்பு வித்யேஸ்வர சம்ஹிதை என்றும், இரண்டாவது ருத்ர சம்ஹிதை என்றும், மூன்றாவது சத ருத்ரா என்றும், நான்காவது கோடி ருத்ரா என்றும் அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது தொகுப்பு உமா சம்ஹிதை என்றும், ஆறாவது தொகுப்பு கைலாச சம்ஹிதை என்றும், ஏழாவது தொகுப்பு வாயவியா என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த புராணத்தில் 7 சம்ஹிதைகள் உள்ளன. 7 சம்ஹிதைகளைக் கொண்ட இந்த தெய்வீக புராணம் சிவனால் அழைக்கப்படுகிறது. இது பிரம்மனுக்கு, அதாவது வேத நூல்கள் சமமான நிலையில் நிற்கிறது மற்றும் மற்ற அனைத்தையும் விட உயர்ந்த சாதனையை அளிக்கிறது. 7 சம்ஹிதைகளில் ஒன்றையும் விடாமல் முழு சிவபுராணத்தையும் படிப்பவரை ஜீவன்முக்தன், உயிருள்ள முக்தி பெற்ற ஆன்மா என்று அழைக்கலாம். ஓ முனிவரே, அறிவற்ற மனிதன் சிறந்த சிவபுராணம் அவன் காதுகளை அடையும் வரை உலக இருப்பு எனும் கடலில் தள்ளப்படுகிறான். பல புனித நூல்களையும் குழப்பமான புராணங்களையும் கேட்பதால் என்ன பயன்? சிவபுராணம் மட்டுமே முக்தியை வழங்க தனது தயார்நிலையை சத்தமாக அறிவிக்கிறது. இந்த சிவபுராணம் பற்றிய சொற்பொழிவு நடைபெறும் வீடு ஒரு புனித மையமாக மாறும். அது வீட்டில் இருப்பவர்களின் பாவங்களை அழிக்கிறது. ஆயிரக்கணக்கான குதிரை யாகங்களும் நூற்றுக்கணக்கான வாஜபேயி யாகங்களும் சிவபுராணத்தின் 16இல் ஒரு பங்கை கூட பெறாது. ஓ முனிவர்களில் சிறந்தவரே, ஒரு பாவி சிவபுராணத்தை மிகுந்த பக்தியுடன் கேட்கும் வரை பாவி என்று அழைக்கப்படுகிறான். புனித நதிகள் கங்கா மற்றும் பிற 7 புனித நகரங்கள் மற்றும் கயா ஆகியவை ஒருபோதும் சிவபுராணத்திற்கு சமமாக இருக்க முடியாது. ஒருவர் மிகப்பெரிய குறிக்கோளை முக்தி அடைய விரும்பினால் சிவபுராணத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு ஸ்லோகத்தையோ அல்லது அதில் பாதியையோ ஓத வேண்டும். சிவபுராணத்தை அதன் அர்த்தத்தை முழுமையாக புரிந்துகொண்டு தொடர்ந்து கேட்பவனோ அல்லது பக்தியுடன் அதை வெறுமனே படிப்பவனோ சந்தேகத்திற்கு இடமின்றி புண்ணியவான். மரணம் நெருங்கும் வேளையில் சிவபுராணத்தை கேட்கும் புத்திசாலி மனிதனை பார்த்து மகேஷனர் சிவன் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார். சிவபெருமான் அவருக்கு தனது சொந்த பகுதியில் ஒரு இடத்தை வழங்குகிறார். இந்த சிவபுராணத்தை மிகுந்த பக்தியுடன் வழிபடுபவர் உலகில் உள்ள அனைத்து விரும்பத்தக்க பொருட்களையும் அனுபவித்து சிவலோகத்தை அடைகிறார். சிவபுராண பக்தியில் ஒருபோதும் தளர்ச்சி அடையாதீர்கள். இந்த படைப்பை பட்டுத் துணியில் நன்றாக சுற்றி வைத்திருப்பவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார். இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை விரும்பும் ஒருவர் சிவ பக்தரின் ஒரே உடைமையான புனித சிவபுராணத்தை விடாமுயற்சியுடன் நாட வேண்டும். வாழ்க்கையின் 4 குறிக்கோள்களை அறம், செல்வம், அன்பு மற்றும் முக்தி உள்ளடக்கிய புனிதமான சிவபுராணத்தை எப்போதும் மிகுந்த பக்தியுடன் கேட்டு படிக்க வேண்டும். வேதங்கள், இதிகாசங்கள் மற்றும் பிற புனித நூல்களில் பரிபூரண நல்வாழ்வின் மிகப்பெரிய முன்னோடியான சிவபுராணத்தை முக்தியை நாடுபவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிவபுராணம் ஆத்மாவை அறிந்தவர்களுக்கு, ஆன்மீக தேடுபவர்களுக்கு என்றென்றும் சிறந்த தங்குமிடமாகும். இது நல்ல மனிதர்களின் வழிபாட்டிற்கு தகுதியான உன்னதமான பொருள். இது 3 வகையான துன்பங்களை, அதாவது உடல் நோய், வெளிப்புற தாக்குதல்கள் மற்றும் தெய்வீக பேரழிவுகள் அடக்குகிறது. இது எப்போதும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. மேலும் இது பிரம்மா, ஹரி மற்றும் ஈசன் தலைமையிலான அனைத்து தேவர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் சிவபுராணத்தை என்றென்றும் வணங்குகிறேன். சிவபெருமான் மகிழ்ச்சியடைந்து அவரது பாதங்களில் எனக்கு ஒரு பக்தியை அளிக்கட்டும்.